பொதுவாகவே ஸ்டெபிளைசர்னாவே வால் மவுண்டபிள் டைப் அந்த ஏசி ஸ்டெபிளைசர் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய மெயின்லைன் ஏசி ஸ்டெபிளைசர் ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் ஸ்டெபிளைசர் கிடையாதுங்க. ஆக்சுவலாக அது சொல்ல போனால் அதெல்லாம் இருக்கிறதுலே சின்ன சைஸ் ஸ்டெபிளைசருங்க. வீட்டுக்கு ஏசிக்கு மாட்டக்கூடியது, டிவிக்கு மாட்டக்கூடியது அல்லது ஃப்ரிட்ஜுக்கு போடக்கூடியது எல்லாருமே இருக்கிறதுலே சின்ன ஸ்டெபிளைசருங்க. ரிலே பேஸ்ட் டைப் ஒர்க் பண்ணக்கூடியதுங்க. அது மட்டுமா ஸ்டெபிளைசர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அது இல்லாமல் மல்டி டெக்னாலஜி இருக்குதுங்க. லைக் சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிளைசர், ஸ்டாட்டிக் வோல்டேஜ் ஸ்டெபிளைசர், அந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னாங்க 3 phase ஆயில் கூல்டு டைப் சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிளைசருங்க. இண்டஸ்ட்ரியல் டைப் மாடலுங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. வணக்கங்க, இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ ஸ்டெபிளைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரருங்க. வீடியோவை இப்போ உள்ள பார்க்கலாங்க. இந்த ஸ்டெபிளைசரில் பார்த்தீங்கன்னாங்க என்ன முழுக்க பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பஸ் பார் டைப் கண்டக்டர்ஸுங்க. அவுட்புட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூனிவன் கேபிள் போட்டிருக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 250 kVA ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டிங்க. 250 kVAங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கூலிங் ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணியிருக்கோங்க. பஸ் பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸ் பஸ் பார் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பஸ் பார் தான் இருக்குங்க. உள்ளார பார்த்தீங்கன்னா காயில் வைண்டிங் ஃபுல் காப்பர் வைண்டிங் யூஸ் பண்ணியிருக்கோங்க. அந்த வைண்டிங் எல்லாமே இன்னர் சைடு காயிலெலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக அரெஸ்ட் பண்ணியாச்சுங்க. இந்த ஸ்டெபிளைசரோட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய லுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆன வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா பஸ் பார் செட்டப்பு உள்ளார காயில் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே பண்ணியாச்சுங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் அந்த காயில் அரேஞ்ச்மெண்ட்டுங்க. ஓவரால் செட்டப்பு உங்களுக்கு அவுட்டர் லுக்லேருந்து பார்க்குறதுங்க. இப்போ போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே உங்களுக்கு கண்ட்ரோல் போர்டு, அந்த டோட்டல் யூனிட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் போர்டு போட்டிருக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3 ஃபின்ஸுங்க, பேக்கில் 2 ஃபின்ஸ் வச்சுருக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுங்க. நார்மலாக ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னா சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தாங்க. இன்னும் சொல்ல போனால் டிரான்ஸ்ஃபார்மரோட ஹீட்டு ஜென்ரேட் ஆகுங்க. இந்த ஸ்டெபிளைசரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 3 ஃபின்ஸ், பேக் 2 ஃபின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கூட இதில் ஹீட் நல்லா ஜென்ரேட் ஆகுங்க. அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் இத்தனை ஃபின்ஸ் யூஸ் பண்ணுறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. பக்காவாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 3 லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் லேம்புங்க. லாஸ்ட் உள்ள க்ரீன் லேம்ப் பார்த்தீங்கன்னா அவுட்புட் லேம்புங்க. பார்த்தீங்கன்னா பைபாஸ் சுவிட்ச் போட்டுங்க. ஹெவி சைஸ் பைபாஸ் சுவிட்ச் ஆன் லோட் சேஞ்ச் ஓவர் போட்டிருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பைபாஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்குதுங்க. ஒருவேளை ஸ்டெபிளைசர் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பைபாஸ் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி வந்து டிசைன் பண்ணுவாங்க. நம்ம கம்பெனியில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய டிசைன் வந்து இதுங்க. இந்த ஸ்டெபிளைசரில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 2 பிளேட்டு, எர்த் பிளேட்டு 2 பிளேட்டு கொடுத்துருக்கோங்க. அதில் வந்து எர்த் அரேஞ்ச்மெண்ட் கம்பல்சரி 2 பிளேஸில் பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவி சைஸ் ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நிறைய இது போட்டது கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ரெசிடென்ஷியல் யூஸுக்கு இதெல்லாம் செட் ஆகுதுங்க. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இண்டஸ்ட்ரியல் டைப் மாடலுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 5 kVA இருந்துங்க 2000 kVA வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது ஸ்டார்டிங் 5 kVA இருந்து 5 kVA இருந்துங்க 2000 kVA வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோங்க. போத் ஏர் கூல்டு ஆயில் கூல்டு ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குதுங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபோவ் 50 kVA போனீங்கன்னா ஆயில் கூல்டு தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. டியூ டு தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து ஹையர் இருக்கணுங்க. அதுன்றங்காட்டிக்கு தான். ஸோ அதனால் எந்த விதமான கம்பெனியாக இருந்தாலுங்க, எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரிங்க, நம்மளால் ஸ்டெபிளைசர் வந்து ப்ரொவைட் பண்ண முடியுங்க. கிட்டத்தட்ட இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டன் வந்துடுங்க. ஃபுல் வெயிட் 1.5 டன் வெயிட் வந்துடுங்க. அது டிபெண்டிங் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட அன்லோடிங் வீடியோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா போட்டிருக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து இது வந்து ரீச் ஆகி அன்லோட் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை முழுக்க நம்ம இன்ஸ்டலேஷன் ஒர்க்கு தான் அடுத்து பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஒர்க்குக்கு அனுப்புவாங்க, அல்லது நீங்களும் கூட இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாங்க. 2 ஆப்ஷனுமே இருக்குதுங்க. டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்கள் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாங்க. 2 ஆப்ஷனுமே இருக்குதுங்க. ஸோ தாராளமாக எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் பண்ணிக்கலாங்க. ஆல் ஓவர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் பார்த்தீங்கன்னா 300 ஸ்கொயர் mm அலுமினியம் கேபிள் தான் இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்த இன்ஸ்டலேஷன் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பர் கேபிள் போட்டுட்டாங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட்டிங் ப்ராப்ளம்ன்றங்காட்டிக்கு சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாங்காட்டிக்கு கொஞ்சம் அவங்க வந்து காப்பர் கேபிள் போட்டுட்டாங்க. ஸோ இதுதான் ஃபுல் கம்ப்ளீட் ஆகி இப்போ ஆல் லோடில் இருக்குதுங்க, ஒர்க் ஆகிட்டு இருக்குதுங்க அந்த இண்டஸ்ட்ரியில்.
ஸோ அந்த வீடியோ தான் இதுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டெபிளைசர் இது தாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் 250 kVAக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இந்த மாதிரி தான் ஒயரிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணுங்க. நார்மலாக வீட்டுக்கு பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணுறது இல்லைங்க. பக்காவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயரிங் எல்லாம் பண்ணணுங்க. ஸோ இதுதான் கேபிள் அரேஞ்ச்மெண்ட்டுங்க. ஸோ பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் பண்ணணுங்க. இந்த மாதிரி சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னா உங்களோட சைட்டுக்கு வேணும்னா சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் மட்டும் இல்லைங்க, டிரான்ஸ்ஃபார்மர், எல்டி பேனல்ஸ், உங்களுக்கு ஆன்லைன் யூபிஎஸ், ஏடிஎஸ்ங்க, பவர் ஃபேக்டர், ஏபிஎஃப்சிங்க, பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர், இந்த மாதிரியான டிவைசஸ் எது இருந்தாலும் நம்ம கம்பெனி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க. அதை பற்றி நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னாங்க காலையில் 9:30 to மார்னிங் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6:30 வரைக்கும் இருப்பாங்க. இதுதான் நம்ம கம்பெனியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.